இந்த உலகத்திலே மீட்படைந்து வாழ்வதற்காக நமக்கு தரப்பட்ட நாமம் இயேசு என்கிற நாமமா. நாம் எல்லோரும் சுகமடைந்து வாழ்வதற்காக தரப்பட்ட நாமம் இயேசு என்னும் நாமமா. நாம் எல்லோரும் எல்லா விதமான கட்டுக்களில் இருந்தும், இருளின் வல்லமைகளில் இருந்தும், பிசாசின் சக்தியில் இருந்தும் விடுதலை பெற்று வெற்றி பெற்று வாழ்வதற்காக தரப்பட்ட நாமம் இயேசு என்கிற நாமமாகும். பணத்தாலும் பொருளாலும் வெள்ளியாலும் பொன்னாலும் கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக விடுதலையை, வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக தந்தையாக இறைவன் நமக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? இயேசு என்கிற நாமமாகும். கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கடவுளுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது, உயிர் உள்ளது, நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த இறை வார்த்தையை நாம் செவிசாய்ப்போம், இறை வார்த்தையை மிகுந்த கவனத்தோடு நாம் படிப்போம். திருமறையில் ஆண்டவர் இயேசு ஒரு உவமை சொன்னார். கோதுமை, அதாவது விதை, நல்ல நிலத்திலே விழுந்த விதை அது 100 மடங்கு பலன் கொடுக்கிறது என்று. அதுபோல் அன்பானவர்களே, கேட்கிற இந்த வார்த்தை நல்ல நிலமாக நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அது பலன் கொடுக்கும். இல்லையென்றால் அது பலன் கொடுக்க முடியாது. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது பலன் கொடுக்க வேண்டுமென்றால் அது வேரூன்றுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்தாலே போதும். ஆகவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த வார்த்தையை என் வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யும், இந்த வார்த்தைக்குள் இருந்து நீர் என்ன எனக்கு சொல்லுகிறீரோ அதை நான் கண்டுகொள்ள, உணர்ந்து கொள்ள எனக்கு தூய ஆவியின் பிரசன்னத்தை வழி நடத்தும் என்று ஜெபத்தோடு இதில் நீங்கள் பங்கு பெறலாம். இன்றைக்கு நாம் பார்க்கிற இறை வார்த்தை தியானம் பார்த்தீர்கள் என்றால், God is doing new things. கடவுள் புதியவற்றை செய்கிறார் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, a man went to a doctor and asked, Doctor, I want to make a new rule for my wife. Where can I start? ஒரு மனிதர் வைத்தியரிடத்திலே சென்று, என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு புதிய கட்டுப்பாடை விதிக்க விரும்புகிறேன், அது எங்கிருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி ஒரு வைத்தியரிடத்திலே கணவர் கேட்கிறார். The doctor answered him, better you go and ask your wife. அந்த வைத்தியர் என்ன சொன்னார் என்றால், அந்த நபரிடத்திலே, நீ இதை போய் உன்னுடைய மனைவியிடத்திலே கேட்பதுதான் மிக சிறந்தது அப்படி என்று வைத்தியர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். ஏனென்றால் மனைவியிடத்திலே கேட்காமல் என்ன செய்தாலும் அது வாய்க்கப் போவதே இல்லை. அதனாலே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒரு புதிய விடயத்தை செய்ய நினைக்கும் பொழுது, புதிய விடயத்தை ஆரம்பிக்க நினைக்கும் பொழுது, எங்கு நாம் வர வேண்டும், யாரிடத்திலே வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் வைத்து தியானத்தை நாம் கேட்கலாம். The same way you may want to start a new thing in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு புதிய விடயத்தை ஆரம்பிக்க விரும்பலாம். Or you may expect to happen new things in the new year. மலர்ந்துள்ள இந்த புதிய ஆண்டிலே சில புதிய விடயங்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். Better you come to God who is doing a new thing. புதிய விடயங்களை செய்கிற, புதிய விடயத்தை உருவாக்குகிற, செய்து தருகிற ஆண்டவரிடத்தில் நீங்கள் வருவதுதான் அன்பானவர்களே மிக சிறந்ததாகும். அந்த மனிதர் வைத்தியரிடத்திலே போனது போல நாம் எங்களுடைய வாழ்க்கையில் புதிய விடயத்தை காண்பதற்காக மனிதர்களை தேடி போகாமல், படைப்பை தேடி போகாமல், படைத்தவரை தேடி வருவோம். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் புதியவற்றை செய்கிறவராக இருக்கிறார். ஐசையா chapter 43 verse 18 to 19 says, Forget the former things, do not dwell on the past. See, I am doing a new thing. Now it springs up. Do you not perceive it? I am making a way in the wilderness and stream in the wasteland. ஏசாயாவின் திருநூல் 43ஆம் அதிகாரத்திலே 18 to 19 வரை உள்ள வசனத்தை பாருங்கள். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார்.
அது தோன்றிவிட்டது. உங்களுக்கு வேண்டிய புதிய விடயங்கள் தோன்றிவிட்டது. அதை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். கடவுள் மகிமையானதை செய்கிறவராக இருக்கிறார். God has a plan and purpose for every person, my friend. கடவுள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். You may go through it without ever thinking about it. அதை பற்றி நீங்கள் சிந்திக்காமலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But God put each of us here for a purpose. ஆனால் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்துக்காகவே உண்டாக்கி இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாகும். You are not here by accident. You are here because God put you here. நீங்கள் தற்செயலாக இந்த உலகத்திலே வந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் இந்த உலகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். And God put you here for a reason. கடவுள் ஒரு நோக்கத்துக்காகவே இந்த உலகத்திலே உங்களை உருவாக்கி இருக்கிறார். You were created to be God's child and to be His friend forever, my friend. நீங்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய பிள்ளையாகவும் அவருடைய நண்பராகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கடவுள் விரும்புகிறார். You are not an ordinary father or mother or brother or sister. நீங்கள் சாதாரண ஒரு தந்தையோ தாயோ சகோதரியோ சகோதரரோ அல்ல. You have the fingerprint of God all over you. கடவுளுடைய கைரேகைகள் நிறைந்தவர்கள் நீங்கள். உங்களை சுற்றிலும் இறைவனுடைய கைரேகைகள் அமைந்திருக்கிறது அன்பானவர்களே. The creator of the universe breathed his life into you. இந்த உலகத்தை உண்டாக்கிய கடவுள் உங்களுக்குள் தன்னுடைய சுவாசத்தை தந்தார். அதனால்தான் நீங்கள் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தற்செயலாக இந்த உலகத்தில் நீங்கள் வந்தவர்கள் அல்ல. உங்களுடைய தாயாலும் தந்தையினாலும் இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல, மாறாக இறைவன் தன்னால் உங்களை உருவாக்கினார். அவருடைய உயிர் மூச்சை உங்களுக்கு தந்திருக்கிறார் அன்பானவர்களே. Almighty God crowned you with His favor, my friend. கடவுள் தன்னுடைய எல்லா விதமான உதவிகளாலும் உங்களை முடி சூட்டி இருக்கிறார். You have royal blood flowing through your body. உங்களுடைய உடலுக்குள்ளே ஓடுகிற ரத்தம் இருக்கிறது அல்லவா, அது அரச ரத்தமாகும். இறைவன் நம்மை உண்டாக்கினார், உலகத்தை உண்டாக்கின அரசர் அவர். அவருடைய ரத்தம் நம்முடைய உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Come to God. God is doing new things. கடவுள் புதியவற்றை செய்கிறார். அதனாலே ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாருங்கள். God want to change things for you. இறைவன் உங்களுக்காக சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார், உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். But God is waiting for your total cooperation, my friend. ஆனால் இறைவன் உங்களுடைய முற்றும் முழுவதுமான ஒத்துழைப்புக்காக அவர் காத்திருக்கிறார். Your circumstances never change without something first change in you. உங்களுக்குள் ஒரு மாற்றம் வராமல் உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருபோதும் மாற்றம் அடையாது. The mind is the leader or ruler of all action. எங்களுடைய சிந்தனை இருக்கிறது அல்லவா, அதுதான் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிற அல்லது எங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. The steps you take each day are direct result of your life. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற படிகள் இருக்கிறது, முயற்சிகள் இருக்கிறது, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் தோற்றமாகும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த மனநிலையோடு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள், நடத்துகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. If you have negative mind, you will have a negative life. நீங்கள் எதிர்மறையான சிந்தனைகளையே உங்களுக்குள் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எதிர்மறையாகவே இருக்கும். On the other hand, if you renew your mind according to God's word, you will experience the good and perfect will of God in your life. மறுபக்கம் கடவுளுடைய வார்த்தையினால் உங்களுடைய மனதை, உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றுவீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்துக்கொண்டால் கடவுளுடைய உன்னதமான விடயங்களை உங்களால் பார்க்க முடியும். So many people's struggles are rooted in wrong thinking patterns. பல மக்களுடைய பிரச்சனை எங்கே வேரூன்றி இருக்கிறது என்றால் அவர்களுடைய பிழையான சிந்தனைகளிலாகும். Because they have no faith in God.
என்றால் அவர்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. They don't meditate God's word. அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதும் இல்லை. They don't know the real truth of God's will in their life. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை பற்றி இருக்கிற உண்மை என்ன என்பதை அவர்கள் அறிய முடியாமல் இருக்கிறது. Quit believing the lies that is too late. The problem is too big. It is never going to happen. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பெரிதாக இருக்கிறது, என் வாழ்க்கையிலே ஒன்றுமே இனி நடைபெறாது, எல்லாமே காலம் தாமதித்து விட்டது என்ற அந்த பொய்யை நீங்கள் நம்பாதீர்கள். God is called the author, the finisher of your faith. உங்களுடைய விசுவாசத்தை ஆரம்பிப்பவரும் உங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவரும் உங்கள் கடவுளாக இருக்கிறார். What he started, he is going to finish. கடவுள் எதை ஆரம்பிக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். The delay doesn't mean it is not going to happen. சில விடயங்கள் தாமதமாவதனாலே இது நிறைவேறாது என்ற அர்த்தம் அல்ல. You may not see a way, that's because we are natural. God is supernatural. நாங்கள் சிலவற்றை காண முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் நாம் படைப்புக்கு உட்பட்டவர்கள், ஆனால் இறைவனோ படைப்புக்கு மேற்பட்டவர். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறது சில நேரத்தில் நம்முடைய கண்கள் காண முடியாமல் இருக்கலாம். அதனாலே கடவுள் ஒன்றும் செய்யவில்லை என்ற அர்த்தம் அல்ல. இறைவன் புதியவற்றை செய்து கொண்டிருக்கிறார். God is not limited by your job, by your salary, by your medical report. Your God is unlimited and supernatural. இறைவன் உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய வருமானத்துக்கும் அல்லது வைத்தியர் சொல்லுகிற பதிலுக்கும் உட்பட்டவர் அல்ல. அவர் இயற்கைக்கு மேற்பட்டவர், வல்லமை உள்ளவர். ஆகவே இறைவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அன்பானவர்களே, இறைவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு புதிதாக உருவாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இறைவன் படைப்புக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் படைத்தவர் எல்லாவற்றையும். No pain, no gain. துன்பம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஒருபோதும் உயர்வு வருவதில்லை என்று சொல்லுவார்கள். Every good things in life comes from a commitment or burden. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா நன்மைகளும் பார்த்துக்கொண்டால் எங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பினாலே, ஒரு தியாகத்தினாலே அல்லது சில கஷ்டங்களினாலே தான் அதை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. God wants us to learn responsibility, my friend. இறைவன் எங்களுடைய வாழ்க்கையிலே சில பொறுப்புணர்வுகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். Negative thinking or wrong thinking can actually cause you problems. எதிர்மறையான சிந்தனைகள் அல்லது பிழையான சிந்தனைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளையே உருவாக்குறதாக இருக்கிறது. The more you change your mind for the better, the more your life will also change for the better. நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய மனநிலையை சரியான நிலைக்கு திருப்புகிறீர்களோ, கொண்டு வருகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சரியான வாழ்க்கையாக மாற்றப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். Today, change your mind to turn to God. நீங்கள் ஆண்டவரிடத்திலே வருவதற்காக உங்கள் மனநிலையை தயவு செய்து திருப்புங்கள். And expect new things from your God. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆண்டவரிடத்திலிருந்து புதிய விடயங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். Obedience is the master key for your blessing, my friend. கீழ்ப்படிதல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பிரதானமான ஒரு திறவுகோலாக இருக்கிறது. In the scripture, God told Abraham that he and his wife Sarah were going to have a baby. ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராவுக்கும் நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர்கள் என்று சொன்னார். Abraham was 75 years old and Sarah was 65. கடவுள் அதை சொன்ன பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயதாக இருந்தது, சாராவுக்கு 65 வயதாக இருக்கிறது. This seems impossible. They were way too old. கடவுள் அதை அவர்களுக்கு சொன்ன பொழுது பார்த்தீர்கள் என்றால் அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. என்றால் அவர்கள் மிக வயதானவர்களாக இருந்தார்கள். திருமறை சொல்கிறது சாரா குழந்தை பெற்றெடுக்க கூடிய உடல் நிலை அற்றவளாக இருந்தாள் என்று. But what God has said came to pass to Abraham. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்தார்
என்று நாம் பார்க்கிறோம். God is saying to you what he said to Abraham. ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார். I am the Lord God Almighty. What I promised you is still in the way. கடவுள் என்ன சொல்லுகின்றால், நான் சர்வ வல்லமை உள்ள கடவுளாக இருக்கிறேன். நான் எதெல்லாம் வாக்கு கொடுத்தேனோ அதெல்லாம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Your blessing, healing, promotion is on the way, my friends. உங்களுடைய சுகமாக்குதல், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. If Abraham were here today, he would tell you, don't let the circumstance fool you. இன்றைக்கு ஆபிரகாம் நம்மோடு இருப்பாராக இருந்தால் அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் என்றால், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை மடமையாக்கிவிட, உங்களை ஏமாற்றிவிட இடம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லுவார். Don't let your mistake, your failure, the delays convince you that it's never going to happen. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற அல்லது நீங்கள் செய்த தவறுகளாக இருக்கலாம், அல்லது பிழைகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தாமதமான நிகழ்வுகளாக இருக்கலாம். அது உங்களுடைய மனநிலையை பாதித்துவிட இடம் கொடுக்காதீர்கள். எதெல்லாம் தாமதமாகிறதோ அதெல்லாம் நடக்கும்படி கடவுள் அருள் கூறுகிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் ஆபிரகாம் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருப்பார். The Lord God Almighty is about to do for you what he promised. ஆண்டவராகிய கடவுள் என்ன வாக்குரைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். God is going to bless you, promote you and going to do new things, my friend. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை உயர்த்தவும், உங்கள் வாழ்க்கையிலே புதியவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். Forget the former things, do not dwell on the past. முந்தைய விடயங்களை மறந்து விடுங்கள், கடந்த காலங்களில் குடியிருக்க வேண்டாம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே முன்பு என்னென்ன துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் வந்ததோ அதே நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். புதியவற்றை கடவுள் செய்கிறார். அதனாலே நீங்கள் புதியவற்றை எதிர்பாருங்கள். கடவுளுடைய வார்த்தையை தினமும் படியுங்கள். அதில் இருக்கிற வாக்கு தத்தங்களை உங்களுக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். See, God is doing a new thing in your life. கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற புதிய விடயங்களை நீங்கள் பார்க்க எதிர்பாருங்கள். Now it springs up. See it with your eyes of faith. கடவுள் செய்கிற புதிய விடயங்கள் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே மலர்ந்து வருகிறது. அதை உங்களுடைய விசுவாச கண்களால் நீங்கள் பார்க்கிறவர்களாக இருங்கள். God is taking off your wildness and make your life as a garden. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை நீக்கி உங்கள் வாழ்க்கையை அவர் வயல் நிலமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். Your life filled with the new things what God promised. கடவுள் என்னவெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களால் உங்கள் வாழ்க்கை புதியவையாக மாற்றப்படுகிறது. புதிய விடயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அன்பான சகோதர சகோதரிகள், இந்த நாளில் கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே புதியவற்றை செய்கிறார் என்ற தலைப்பின் மூலமாக இறைவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கடந்தவைகளை மறந்து விடுங்கள், புதியவைகளை எதிர்பாருங்கள். இறைவன் புதியவற்றை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்ற விரும்புகிறார். ஆகவே அந்த புதியவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமென்றால் முதலிலே நம்முடைய மனநிலைகள் புதிதாக மாற்றப்பட வேண்டும். இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவன் இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ ஆரம்பிப்போம். அதற்காக நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய கரங்களே பற்றி பிடித்துக் கொள்வோம். இறைவனிலே தங்கி இருப்போம். ஆகவே இந்த ஆண்டிலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கிற புதிய விடயங்களை கடவுள் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. அதை நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இயேசு நம்மோடு என்று ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே.
இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் தாம் இந்த நேரத்தில் எங்களோடு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். நீர் இன்றைக்கு மட்டுமல்ல, எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் இறைவனாக இருக்கிறீர். உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஏசாயா இறைவாக்கினர் வழியாக நீர் உரைத்தீர், கடந்தவற்றையெல்லாம் மறந்து விடுங்கள், புதியவற்றை நான் செய்கிறேன். அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்திலே நான் உங்களுக்கு பாதை உண்டாக்குவேன், பால் வெளியில் உங்களுக்கு நான் பாதை உண்டாக்குவேன் என்று சொன்ன கடவுளே, இதோ இந்த நேரத்தில் அந்த வார்த்தை வழியாக உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா துயரங்களையும், துன்பங்களையும், வேதனைகளையும் நீர் பார்க்கிறீர். இதோ இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நீர் புதியவற்றை செய்கிறீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் நீர் செய்கிற புதியவைகளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை, வேதனைகளை, நாங்கள் சந்தித்த இழப்புகளை, இல்லாமைகளை எல்லாம் நீர் அகற்றி எங்கள் வாழ்க்கையில் நீர் புதிய ஆசீர்வாதங்களையும், நிறைவையும், வெற்றியையும், வாழ்வையும் நீர் தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பானவர்களை, என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற புதிய விடயங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் புதியவற்றை செய்கிறேன், அதை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் என்று. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இவர்கள் வாழ்க்கை உம்முடைய அருளாலும் வல்லமையினாலும் நிரம்புவதாக. நீர் இவர்களுக்கு கொடுக்கிற தெய்வீக சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இவர்கள் பெற்றுக் கொள்வார்களா? இவர்கள் கண்கள் வறுமையை, இல்லாமையை பார்க்காதபடி இவர்கள் வாழ்க்கையில நீர் கொடுக்கிற தெய்வீக ஆசீர்வாதங்களை இவர்கள் கண்கள் கண்டு கொள்ளுவதாக. இவர்கள் பாதையிலே ஆண்டவருடைய ஒளியும் ஆசீர்வாதம் நிறைந்து வருவதாக. இதோ இந்த நேரத்தில் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக இருக்கலாம், பால்வெளியாக இருக்கலாம், நிம்மதியற்ற நிலையில இருக்கலாம், வறுமையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாக்கப்படுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். பலவிதமான கஷ்டங்களில் இருக்கிற இவர்களுக்கு செழிப்பு உருவாக்கப்படுவதாக, நிறைவு உண்டாக்கப்படுவதாக. இந்த குடும்பங்கள் எதை குறித்து இவர்கள் வேதனைப்படுகிறார்களோ அந்த வேதனை மறைந்து போகட்டும். இந்த நேரத்திலே நீர் உருவாக்குற புதியவைகளை இவர்கள் கண்டுகொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதுபோல இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறார்களோ ஆண்டவரே, இவருடைய பிள்ளைகளுக்கு நீர் உருவாக்குகிற அந்த புதிய ஆசீர்வாதங்களை இவர்கள் கண்டுகொள்வார்களா? நன்றி கூறுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் எல்லோர் மேலும் உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்கு வேண்டிய சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, வேதனை மறைந்து போவதாக, கணவன் மனைவி உறவு ஆசீர்வதிக்கப்படுவதாக, பெற்றோர் பிள்ளைகள் உறவு ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்களுடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியும் குதூகலம் உருவாக்கப்படுவதாக, இவருடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதாக, உம்முடைய முகத்தின் ஒளி இவர்கள் மேல் பிரகாசிப்பதாக. நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றின கடவுளே, அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டங்கள் உயர்வானதும் மேலானதுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதனால் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற அந்த உயர்ந்த திட்டங்களை, உயர்ந்த வாழ்வை இயேசுவின் நாமத்திலே இவர்கள் பெற்றுக் கொள்வார்களா? ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதித்தார். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். நல்ல தந்தையே, நம்ம எல்லோரும் தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம்
ஐயா நன்றி செலுத்துகிறோ, நல்லவரே அன்புள்ளவரே நன்றி செலுத்துகிறோ, ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ, நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோ.